ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வித்யா பாலன் பற்றி ஒரு மோசடி வழக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சரண்யா மேம் ஒரு சில அவங்களோட ஆதங்கங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் கிட்டத்தட்ட வேறு இண்டஸ்ட்ரீஸில் ரொம்பவே ஷைன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அஜித்குமார் சாரில் நம்மளோட நேர்கொண்ட பார்வை படத்தில் அவங்களுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரில் போலியான ஒரு கணக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதில் நிறைய மக்கள்கிட்ட மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், நிறைய பணங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், நிறைய அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்னோடய ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மோசடி வழக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேரில் ஒரு போலி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் கொரியர் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இதில் மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதனால் போலீஸார் தரப்புலேருந்து அதை என்னென்னு ஏதுன்னு சொல்லி விசாரித்து கொஞ்சம் அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா பாலன் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரண்யா மேடம். கிட்டத்தட்ட நிறைய படங்களில் நிறைய ஹீரோஸ்க்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன் நம்மளோட சரண்யா மேடம். ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகும் போதே நான் 6 பெண் குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை போய் நான் என் கணவர்கிட்ட சொல்லும்போது அவங்க சிரிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே நீ 6 பெண் குழந்தையை பெற்று எவ்வளோ கஷ்டப்பட போகிறப்பாருன்னு சொல்லி வளர்த்து எனக்கு அதை பெற்றே காட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை இருந்துச்சு. எங்கள் அம்மா மேபி உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக 6 பெண் குழந்தையை பெற்றுருந்துருப்பேன். ஏன்னா எனக்கு பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்னும் பெற்றுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கூட நான் நிறைய ஹீரோஸ்க்கு அம்மாவாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க எல்லாருமே நான் ஒரு ஜென்ஸோட தான் அம்மாவாக பண்ணிகிட்ருக்கேன். தனுஷ், அது மட்டும் இல்லாமல் சிம்பு, இவங்க எல்லாருக்குமே, ஜீவா, இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ஜென்ஸ்க்கு தான் அம்மா ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு அம்மா ரோல் பண்ணுறதுக்கான இது வரலை. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் கிட்டேருந்து எனக்கு இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அம்மா ரோல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய ஆம்பளை பசங்களுக்கு நான் அம்மா ரோல் பண்ணி எனக்கு இப்போ ஆம்பளை குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா அது ஒரு புது ஏக்கமாக எனக்கு நின்றுச்சு. என்ன இது 6 பெண் குழந்தை தான் பெற்றுக்க முடியல, ஒரு ஆம்பளை குழந்தையாவது அட்லீஸ்ட் பெற்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு ஆம்பளை குழந்தைங்க மேலே ஏக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவே இப்போ செம்ம எனக்கு இதுவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆம்பளை குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கப்புறம் வயசாயிடுச்சு எங்கிருந்து அப்படின்னு சொல்லி நம்ம சரண்யா மேடம் அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 நியூஸில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.